திரைக்குறள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காந்தாரா திரைப்படம் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி பெற்ற திரைப்படம் அப்படிங்கிறது தெரியும். காந்தாரா திரைப்படத்தினுடைய செகண்ட் பார்ட் இப்போ அதனுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்கில் தான் ஏகப்பட்ட விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, 3 பேர் 3 நடிகர்கள் உயிரிழந்திருக்காங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இந்த படம் குறிப்பிட்ட தேதியில் வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இது உருவாக்கியிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளால பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஒரு சாதாரண திரைப்படமாகத்தான் கர்நாடக திரையுலகத்தில் இந்த காந்தாரா திரைப்படம் வெளியாச்சு. ரிஷப் ஷெட்டி இந்த திரைப்படத்தை இயக்கி அவரே முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு ஏற்பட்டதை அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லையும் மலையாளத்திலையும் தெலுங்குலையும் இந்திலையும் இப்படி பல்வேறுபட்ட மொழியில் இந்த திரைப்படத்தை டப் பண்ணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த திரைப்படம் பெற்றுச்சு. 16 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 450 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இதுக்கு மிகப்பெரிய ஒரு பேரு திரைப்பட உலகத்தில் கிடச்சிருக்கு. உலக அளவிலே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டார் வழக்காற்றியல், நாட்டுப்புற தெய்வங்களை பற்றிய ஒரு கதையை அழகாக எடுத்து அந்த மக்களோட இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு ஒரு ஐதீக கதையெல்லாம் அதுக்கு உருவாக்கி அழகாக இந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாங்க. கேரளத்தினுடைய வடப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்யம் அப்படிங்கிற ஒரு நாட்டுப்புற கலை இன்னைக்கு சிறப்பாக நிகழ்த்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிறு தெய்வ வழிபாடில் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தெய்வத்தினுடைய வரலாறு இப்படி நிறைய விஷயங்களை இந்த கலை பேசுது. அதே மாதிரி அந்த கேரளத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக பகுதி, துளு பகுதியில் தான் இந்த பஞ்சுருளி தெய்வத்தினுடைய கதையை தான் காந்தாரா திரைப்படமாக எடுத்திருந்தாங்க. அதை மிக நேர்த்தியாக கொடுத்த விதம் தான் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அப்போ அந்த நேரமே செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் பார்ட்டுக்கான வேலைகள் ஆரம்பித்த பிறகு ஒவ்வொரு பூதமாக கிளம்பி வந்துட்டே இருக்கு. என்னன்னா, மிகப்பெரிய அளவிலான விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. விபத்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கழிஞ்ச ஜூன் மாதமே இந்த திரைப்பட குழு ஒரு படகுல ஏறி ஆற்றுல போகிறாங்க. போகிற இடத்துல இந்த படகு கவிழ்ந்து எல்லாரும் விழுந்துடுறாங்க. நல்ல வேளையாக அந்த பகுதியில் ஆழம் குறைவாக இருந்ததுனால யாருக்குமே உயிர் சேதம் இல்லை. சில அடிகளோட எல்லாருமே தப்பிடுறாங்க. ஆனால் கேமரா உட்பட இந்த திரைப்படத்துக்கான உபகரண பொருட்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கி அது எல்லாமே டேமேஜ் ஆகுது. அது மிகப்பெரிய இழப்பு. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஷூட்டிங் ஆரம்பித்த புதுசுன்னு நினைக்கிறேன், நவம்பர் மாதம் பெரிய அளவில் செட்டு போட்டு இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சூறாவளி காற்றும் மழையும் இந்த செட்டை தகர்த்து தூக்கி எரிஞ்சிட்டுது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. இது மட்டும் இல்லை, இந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த வனத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த திரைப்பட குழுவினருக்குமே ஒரு மோதல், ஒரு பிரச்சனை உருவாச்சு. அவங்க என்ன குற்றம் வச்சாங்கன்னு சொன்னால், இவங்க வெடி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க, காடை எரிக்கிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட கலைபரங்கள் இதை சுற்றி ஓடிட்டுருக்கு. இது மட்டும் இல்லை, மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, 3 பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தர் கர்நாடகத்தில் மிக பிரபலமான ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நபர். அவர் அங்கே இருக்கக்கூடிய டிவி ஷோக்கள் எல்லாம் பிரபலமாக இருக்கக்கூடியவர் ராகேஷ் பூஜாரி அப்படிங்கிறவர் தான். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு நண்பருடைய திருமணத்துக்கு போகிறாரு. அங்கே திருமண நிகழ்ச்சியில் நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தவர் அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் அவரை மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தாங்கன்னா, அவர் மாரடைப்புனால உயிரிழந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஏன்னா, அதுக்கு முன்னால் தான் கலாபவன் நிஜு அப்படிங்கிறவர் இந்த திரைப்பட ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக ஒரு விடுதியில் தங்குறாரு. தங்குனவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே மாரடைப்புனால அவரும் உயிரிழந்துடுறாரு. இப்படி அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இதில் ஒரு துணை நடிகராக நடிச்சிட்டு இருந்த MM கபில் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 வயசு தான் ஆகுது அவருக்கு நீச்சல் தெரியும். ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓய்வு நேரத்தில்
அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சௌபர்ணிகா நதியில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறார், நண்பர்களோட குளிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே வந்து ஆற்றுல வந்து வெள்ளம் அதிகமாக வந்து இவரை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அடிச்சுட்டு போய் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து இவர் வந்து உயிரிழக்கிறார். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், மரணங்கள், துயரங்கள் இந்த படத்தை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு தான் வந்து பலரும் வந்து தங்களுடைய அச்சத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது சாமி பற்றி பேசக்கூடிய படம், இது முறையாக இவங்க சில விஷயங்களை வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க, பூஜை செஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த படம் தொடங்கும் போதே வந்து இப்படிப்பட்ட பூஜைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கணும், அது வந்து சாதாரண படம் கிடையாது, அதனால தான் இந்த தெய்வம் தான் வந்து இவங்களை பழி வாங்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து இன்னைக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. திரைப்படத்துறையில் உள்ளவங்களே வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து சரியாக விரதம் இருந்திருக்கணும், விரதம் இருக்காதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து கேரளத்திலேயே பிரபலமான மாந்திரிகர்கள் இருக்காங்க, அவங்கள வந்து பார்க்கணும், சந்திச்சு இதுக்கான பிராயசித்தம் என்னவோ அதை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசு பொருளாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இது மாதிரி திரைப்படங்கள் ஏற்கனவே எடுத்து யார் யார் மரணப்பட்டாங்க இப்படிங்கிற கதையெல்லாம் இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது எப்படி இதை நம்ம சொல்றதுக்குன்னு தெரியல. மரணம் வந்து நிச்சயமாக மிக மோசமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த திரைப்படம் சார்ந்த, இந்த காந்தாரா திரைப்படம் சார்ந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த விஷயங்கள் நடக்கு. இதில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து வேற இடத்துல இறந்தாலுமே எல்லாருமே இந்த திரைப்படம் சார்ந்த நபர்களாக இருக்காங்க, இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்காங்க. 2 விபத்துகள் நடந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு அச்சம் இந்த திரைப்படத்தை பற்றி பெரிய அளவில் வந்து இன்னைக்கு எழுந்துட்டு இருக்கு. நான் இந்த வீடியோ செய்கிறதுக்கு முன்னால் கூட நான் ஒரு இது சம்பந்தமான ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1976 பத்திரகாளி அப்படிங்கிற ஒரு திரைப்படம், நடிகர் சிவகுமார் அவர்கள் நடித்த திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு கூட இந்த பத்திரகாளி அப்படிங்கிற காளி பேர் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இந்த திரைப்படம் வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பேசினாங்க. நான் என்ன சிக்கலாச்சுன்னா, இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகை வந்து இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் ஊர்களில் பேசின ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறுபட்ட கதாபாத்திரங்களில் வந்து சிறப்பான நடிப்பை வந்து வெளிப்படுத்தின ஒரு நடிகர். அவர் வந்து இயேசுநாதருடைய கதாபாத்திரத்தை ஏற்று ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து 1970 வந்து பூஜை போடப்பட்டு முதல் கட்ட படப்பிடிப்பெல்லாம் நடந்தது இந்த திரைப்படத்துக்கு. அப்புறம் வந்து இந்த திரைப்படம் வந்து நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம அறிகிறோம். அப்போ என்னோட சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டதை பார்த்தீங்கன்னு சொன்னால், உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த இயேசுநாதராக யாரெல்லாம் நடித்தாங்களோ, இங்கிலீஷ் படங்கள்லாம் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சும்மா சொன்னதா இல்லைன்னா உண்மையிலே அப்படி நடந்ததா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியலை. ஊர்களில், நம்ம ஊர்களில் வந்து பேசின விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்களும் வந்து தான் இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாருமே சொல்லி இந்த திரைப்படத்தை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேசியிருக்காங்க அன்அஃபிஷியலாக. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இப்படி பல்வேறுபட்ட யூகங்கள் திரைப்படங்கள் சார்ந்து, தெய்வ நம்பிக்கைகள் சார்ந்து, இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுக்கு பின்னால் ஓடிட்டுருக்கு. ஆனாலுமே மரணங்கிறது மிக துயரமான விஷயம். நான் ஒரே ஒரு விஷயந்தான் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய விபத்துகளுக்கு நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய இந்த திரைப்பட குழு தான் வந்து முழுக்க முழுக்க வந்து பொறுப்பேற்றுக்கணும். இந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் எங்கே நடந்துட்டு இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் இந்த திரைப்பட குழுவினர்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெர்மிஷன், நீங்கள் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திருப்பி வந்து கேட்டிருக்காங்க. பாதுகாப்பு விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதாக வந்து நம்ம வந்து தகவல் அறிகிறோம். என்னென்னா, ஒரு ஷெட்டு வந்து தகர்ந்து விழுது, ஒரு படகு வந்து கவிழ்ந்து போகுது, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திரைப்பட குழு வந்து ஷூட்டிங்குக்காக போயிட்டு இருந்த ஒரு வண்டி, ஒரு வாகனம் வந்து கவிழ்ந்து விழுந்துருது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இதில் நடந்துட்டுருக்கு. ஆக திரைப்படம் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு அம்சங்களை வந்து கவனமாக கையாளணும்.
ஏன்னா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே. இது ஒரு திரைப்படங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்னன்னா இதை சார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. பலருக்கும் வாழ்வாக வந்து திரைப்படம் இருக்குது. அதனால வந்து ஒரு திரைப்படத்தை சுற்றி எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் இதனால் பலன் அடைகிறாங்க. இந்த திரைப்படம் வெற்றி பெற்றாச்சுன்னு சொன்னால் இது மாதிரி நல்ல நல்ல திரைப்படங்கள் வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். ஏகப்பட்ட தொழிலாளர்கள் இதை சுற்றி இருக்காங்க, வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய வாழ்வும் வந்து சிறப்பாக இருக்கணும். எனவே வந்து திரைப்படத்தை எடுக்கிறவங்க பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் திரைப்படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலமாக வந்து திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. எங்களுடைய திரைக்குறள் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து தரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. அதே நேரத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள். உங்களுடைய ஆதரவு தான் எங்களுடைய பலம். தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.